நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது சனி பகவான் வக்ரகதியில் செல்ல இருக்கிறார். அதாவது 25/5/2022 முதல் 10/10/2022 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார். இந்த மொத்தம் 139 நாட்கள் வக்ரகதியில் இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறது, அதாவது வக்ரகதிக்கு செல்கிறார். மகரத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் 25/5/2022. வக்ரகதி என்பது பின்னோக்கி செல்வது. ஆனால் பின்னோக்கி அப்படின்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து தனுசுக்கு போகலை. இருந்தாலும் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லுதல், பின்னோக்கி அதாவது பின்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவர் மகரத்திலேயே தான் வக்ரம் அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைவது பார்த்திங்கன்னா 10/10/2022 மொத்தம் 139 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போது ஒரு கிரகம் சாதாரண நிலையில் இருந்து பலனை தர்றதுக்கும் வக்ரகதியில் இருந்து பலனை தருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வக்ரகதின்னா அதாவது பின் ராசிக்கு செல்லுதல், அதான் வக்ரம், பின்னோக்கி செல்லுதல். ஆனால் சில நேரங்களில் பின் ராசிக்கே செல்லப்படும். ஆனால் இந்த நேரத்தில் பின் ராசி அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இவர் செல்லவில்லை, மகரத்திலே தான் இருக்கிறார். இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது இந்த வக்ரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் செய்யக்கூடிய பலனும் சாதாரண நிலையில் ஆட்சி நிலையில் இப்போ சனி பகவான் இருக்கிறார். அப்போது அவர் செய்யக்கூடிய பலனும் மாறுபடக்கூடிய ஒரு நிலை. இப்போ அதே மகரத்தில் இருந்தால் மகரத்தில் இருக்கக்கூடிய பலனையும் செய்வார். வக்ரகதியில் இருக்கிறார்னு சொன்னால் வக்ரம் பின்னோக்கி செல்லுதல். அப்போ தனுசு ராசியில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த தனுசு ராசியில் இருந்தால் என்ன பலனை தருவார் அப்படிங்கிறது தான் வக்ர கதியில் அவர் செய்யக்கூடிய பலன்கள். மொத்தம் 139 நாட்கள் வக்ர நிலையில் அடைய இருக்கிறார் இந்த சனி பகவான். 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு மந்தன்னு சொல்லக்கூடியவர், அதாவது ரொம்ப லேட் லத்தீஃப் அப்படின்னு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் ஒரு சனி மகாதசை நடந்ததுன்னு வைங்க, அவ்வளோ ஈஸியாக ஒரு சுப பலனை அவர் சுபத்தன்மை பெற்றிருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது மூலத்திரிகோணம் கூட அடைஞ்சி சுபர் பார்வை பெற்றிருந்தாலும் அவர் பலனை வாரி வழங்க மாட்டார். ரொம்ப ஸ்லோவாக தான் அவர் ஸ்லோவாக செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவது சனி பகவான். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு நீதிமான், கர்மகாரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன் என்று பலராலும் அழைக்கப்படுபவர் இவர். நமது ஒட்டுமொத்த உடம்பின் இயக்கத்திற்கு காரகமானவன் இவன். கிட்னி மற்றும் கிட்னியினுடைய இயக்கம் மற்றும் கால்களுடைய இயக்கம், மூட்டு பகுதி போன்ற பகுதிகளுக்கு இவர்தான் காரகத்துவம் உடையவர். நாம் செய்த அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்பிறவியில் நல்ல பலன்களையோ அல்லது தீய பலன்களையோ கொடுப்பவர்தான் இந்த சனி பகவான். நமது வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் 30 வருடம் சேர்ந்தா போல வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் சேர்ந்தா போல விழுந்தவனும் இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்? சனி பகவான் கொடுக்க நினைத்தால் மிக சாதாரண மனிதன் கூட பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியும்.
நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோண வீட்டிலோ அமர்ந்திருந்தாலோ அல்லது சுபரின் பார்வைகளை பெற்றிருந்தாலோ சுபரின் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அற்புதமான பலன்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் வாரி வழங்குபவர் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சுப பலன்களை ஏராளமாக வாரி வழங்குவார் என்று ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. கிரகங்கள் பொறுத்தவரையிலையும் அதிசாரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம், வக்ரம் அடைந்து செல்வதையும் பார்க்கிறோம். அதிசாரம் என்றால் முன்னோக்கி செல்லுதல், வக்ரம் என்றால் பின்னோக்கி செல்லுதல். ஒன்று பின்னோக்கி செல்லணும், இல்லைன்னா வக்ரம் அப்படின்னு சொன்னாலே அந்த ராசியிலேயே கூட அது சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கட்டத்தில் இந்த சனி பகவான் மகரத்திலே தான் இருக்கிறார், வக்ரம் அடைகிறார். ஆனால் அவர் தனுசுக்கு போகவில்லை. இருந்த போதிலும் தனுசுவில் இருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலனைத்தான் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதியில் இருக்கும் இந்த 139 நாட்களில் 12 ராசிகளுக்கும் சுபத்தன்மை அல்லது அசுபத்தன்மை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதாவது எந்தெந்த ராசிகளுக்கு ஏராளமான சுபத்தன்மையும் சில ராசிகளுக்கு அசுபத்தன்மையும் கூட கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இப்போது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ தாங்க 7.5 முடிஞ்சுது. அது 7.5ன்னு சொல்கிறத விட 8 வருஷம் நடந்தது. ஏன்னா ஏற்கனவே இப்போ சனி பகவான் தனுசிலிருந்து பெயர்ச்சியாகி ஓராண்டுக்கு மேலே ஆனாலும் கூட எதுவுமே நல்லது நடக்கலை. ஏன்னா நடுப்புற அவர் இதே சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தார். அப்போ வக்ர நிலையில் இருந்தால் முன்வீட்டு பலனை செய்வார். தனுசில் இருக்கிறதா ஒரு நிலை. அப்போ 7.5 சனிங்கிறது 8 வருஷமாக நடந்தது. பிரச்சனை இப்போ தான் ஒரு 4 மாதமாக அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. ஏதோ இனிமையாவது நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியோட ஒரு முகத்தில் ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த 139 நாளும், அதாவது 25 மே மாதத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அவர் அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் தான் இருப்பார். 139 நாள் மகரத்தில் தான் இருக்கிறார். இருந்தாலும் ஒரு கிரகம் ஒரு ஆட்சி நிலையில் இருந்தால் அதனுடைய பலன் வேறு. ஆனால் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் முன்வீட்டு பலனையும் செய்வார், சுபத்தன்மையும் அவர் இழந்துடுறார். அப்போது பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னாக்கா தனுசில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது இந்த விருச்சிகத்துக்கு மறுபடியும் 7.5 வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 7.5 என்ன நடந்துச்சு, 7.5ல் அதே பிரச்சனைகளை இப்போது இந்த 139 நாளும் விருச்சிக ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, நட்பு வட்டாரங்கள் பகை நிலையோடு இருப்பார்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். எப்போ 7.5 சனிக்கு நடக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? 7.5 சனியில் எதை தொட்டாலும் சாகடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதுலேயும் அதாவது வெற்றி கிடைக்காத ஒரு சூழல். எப்படி தான் போராடினாலும் தோல்வி தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு கிடைக்கும் பொழுது நீங்கள் எப்படித்தான் இந்த 139 நாளும் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் நிலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு
ஏழ்ரை அப்படின்னாக்கா உங்கள் தாயாருக்கும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அவங்களுக்கு மருத்துவமனை செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கும் செலவினங்கள் ஏற்படும். உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வேலையில் பிரச்சனை, தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் தொழிலில் பிரச்சனை, படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் படிப்பு இந்த 139 நாளும் படிப்பாங்க. ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு அவங்க தப்பிச்சாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களே ஏற்கனவே வெளிநாடு போயிட்டாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் அதுவே ஒரு பாதிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவதால் மேற்கொண்டு எதுவும் பாதிப்பு இருக்காது. இதையும் தாண்டி இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 2ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 2ஆம் இடம் குடும்பத்தில் பிரிப்பார், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப காஷியஸாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏதோ ஒரு கேஷுவலாக பேச போய் அது பெரிய ஒரு இமாலய பிரச்சனையாக உருவெடுத்து வேலையை பிரச்சனையை கொண்டு வரும். பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பூதாகாரமாக வெடித்து பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஆகிடும். அதையும் தாண்டி 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லையா? அப்போ தனம் கரெக்டாக வருமானா நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் அதை கரெக்டாக அவங்க சொக்காயை பிடிச்சி கேட்பாங்க, எங்கே என்னை வாங்கின காசு கூடியான்னு. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது கரெக்டாக கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களுக்கு வர வேண்டியது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். இது 2வது தொழில் சரியாக போகலை, உத்தியோகமும் சரியாக இல்லை, எந்த இது பார்த்தாலும் திருப்தி இல்லைன்னும் பொழுது பண நெருக்கடி கண்டிப்பாக வரும். கடன் காட்சிகள் இந்த 139 நாளும் இருக்கிற சேவிங்ஸ்லாம் கரைஞ்சி மறுபடியும் ஏற்கனவே ஒரு 4 மாதமாக தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பரவாயில்லங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தீங்க. ஆனால் மறுபடியும் ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது நீங்கள் கடன் காட்சியிலேருந்து எந்திரிக்க முடியாத ஒரு சூழல். எச்சரிக்கையாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண நெருக்கடி அதிகமாக இருக்கும். கடன்கள் நல்லா நிறைய வாங்குவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை இன்மை, அதாவது ஒற்றுமையே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவியர்கள் படிப்பில் ஒரு அக்கறையை காட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான காலம்தான், சரியாக படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இதையும் தாண்டி அந்த சனி பகவான் உங்களுக்கு துலாத்தை பார்க்கிறார். துலாம் என்பது உங்களுக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை சனி பகவான் மகரத்திலிருந்து பார்க்கறதால செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் அசுப செலவு. ஆமாம், 7:30க்கு நிகராக ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அப்போ அசுப செலவு தானே கொண்டு வரும், சுப செலவாக கொண்டு வரப்போகுது. இப்போது 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார் சொன்னால் 7:30 சனி நடந்தாலும் திருமணம் விஷயங்கள் பொண்ணு பெருசாக கைகூடுன்னு சொல்ல முடியாது. அது சுப செலவுக்கு வராது. 2வது உங்களுக்கு அசுப செலவுகள், மருத்துவ செலவுகள், தாயாருக்கும் சரி உங்களுக்கும் சரி மற்ற அசுப செலவுகள் அரங்கேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார், அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்போ வண்டி வாகனங்கள்லாம் நல்லா ஓட்டிகிட்டு இருந்த வண்டி வாகனங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு, அதாவது இந்த விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி 3ல் ஆட்சி பெற்றிருந்தார் இல்லையா? அப்போ வண்டி வாகனங்கள் திருப்திகரமாக இருந்துச்சு. நல்லா இந்த 4 மாதமாக நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைச்சிது. இப்போ 3ஆம் இடத்துலேயே வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னும்பொழுது வருமான குறைவு ஏற்படும். எதை எடுத்தாலும் பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனை, உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் உத்தியோகத்தில் பிரச்சனை, நட்பு வட்டாரத்தில் பிரச்சனை, உறவு நெருக்கம் இல்லை, உறவினர்களிடத்துலேயும் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க.
12ஆம் வீட்டை சனி பார்த்தாக்கா தூக்கமே கிடையாது. வேலைக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது. இரவில் தூக்கம் வராது. டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. செலவினங்கள் ஏகப்பட்ட செலவு ஏற்படும். அதுவும் அசுப செலவு என்பது திரும்ப வராத செலவு. அந்த பணம் அசுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல யோகத்தை தந்து கொண்டிருந்த சனி பகவான், அது இப்போ தான் ஒரு 4-5 மாதமாக அவர் ரிலீஃபாக ஃப்ரீயாக செஞ்சிட்ருக்காரு. அவர் ஏற்கனவே வக்ரமாக எல்லாம் வேறு இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி இப்போ தான் அடைஞ்சார். இப்போ ஒரு 4-5 மாதமாக ஃப்ரீயாக இருந்தீங்க. இப்போ மறுபடியும் ஒரு வக்ர கதியில் இருக்கிறதால உங்களுக்கு 2ஆம் இடத்துல 7 சனி நடப்பதாக ஒரு நிலை. 2இல் சனி இருந்தால் என்ன செய்யுமோ அதுதான். எல்லாம் சண்டை சச்சரவு, போகிற இடம்லாம் சண்டை. எங்கே டென்ஷன். ஏற்கனவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் படு டென்ஷன் பார்த்தீங்க. ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுவீங்க. இப்போ சொல்லவே தேவை. இப்போ இந்த 139 நாளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். நம்மளுடைய பதிவுகளை பார்த்து இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.